அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கும் ஒரு இன்ட்ரெஸ்ட்டான வீடியோட தான் உங்களை சந்திக்கிறேன். வீடியோ லாஸ்ட் வரை ஸ்கிப் பண்ணாம பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா இப்போ இந்த பிரியாணியோடு தான் செஞ்சு காட்டுங்க. அதாவது பீஃப் பிரியாணி. இப்போ எல்லா வீட்லேயும் குருபா நிறைச்சி இருக்கும். அப்போ அது முடியறதுக்கு மேலே இந்த பிரியாணி நீங்களும் செஞ்சு பாருங்கள். டேஸ்ட் அப்படி நல்லா வரும். வாங்க அந்த பிரியாணி எப்படி செய்யுதுன்னு பார்ப்போம். இந்த பீஃப் பிரியாணி ஒவ்வொரு முறையில் செய்கிறேன். நீங்கள் இந்த முறையிலையும் செஞ்சு பாருங்கள், உங்களுக்கு லேசாக இருக்கும். இதுக்கு மேலால் கொஞ்சம் பொரிச்சு போடுறதுக்காக இந்த கத்திரிக்காய், அதோட கொஞ்சம் பெரிய கறிமிளகாய் எடுத்துட்டேன். முதல்ல வந்து நாங்கள் பீஃபை வேக வச்சு எடுத்துக்கணும். சிக்கன் போலையில் பீஃப் வந்து மட்டன்கள் நல்லா வேக வச்சு எடுத்துக்கணும். இது வந்து இன்றைக்கி ஒரு 600 கிராம் போல் தான் பீஃப் எடுத்துன்னு இதோட முள்ளு பார்த்தீங்கன்னா அந்த போன்லெஸ் சிக்கன் சேர்த்து எடுத்துக்கோங்க. இதோட கொஞ்சம் சீரகம், துண்டு சீரகம், அடுத்தது சோம்பு சேர்த்துக்கணும். இதில் சேர்க்குறதுகள் எல்லாம் நான் ஸ்க்ரீனில் தரேன். நீங்கள் அது போல் நீங்கள் சேர்த்து இந்த இறைச்சி நீங்கள் கலந்து இதை வேக வச்சு எடுத்துக்கலும். உங்களுக்கு நார்மல் சட்டியில் இல்லைண்டா ஒரு ப்ரெஷர் குக்கரில் வச்சு வேக வச்சு எடுத்துக்கலும். இது தண்ணி ஊற்றி இப்போ இதை நாங்கள் வேக வச்சு எடுத்துக்கணும். இது நல்லா வேகணும். இப்போ இதில் வந்து இந்த பீஃபில் வந்து அந்த கொழுப்பு பகுதி எல்லாம் இருக்கும். இதெல்லாம் இருந்தால் தான் அந்த பிரியாணி நல்லா டேஸ்ட்டாக வரும். இந்த பிரியாணிக்கு வந்து நான் இந்த பிரியாணி பவுடர் எதுவும் சேர்க்காம தான் செஞ்சுருக்கிறேன். உங்களோட வீட்டில் உள்ள பொருளை கொண்டு இது செய்யலும். அப்போ உங்களுக்கு இந்த பிரியாணி பவுடர் எதுவும் தேவையில்லை. வாங்க வீடியோக்குள் லாஸ்ட் வரை ஸ்கிப் பண்ண பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு அது விளங்கும். இப்போ இந்த புதினா இலை வந்து அதெல்லாம் இலையெல்லாம் எடுத்து அந்த காம்பு பகுதியை வந்து நான் ஒரு பாட்டிலில் போட்டு இன்னும் அப்படி வச்சுட்டேன். பார்ப்போம் எத்தனை நாளைக்கு இருக்கும்ட்டு. அதில் அந்த தளிரெல்லாம் விட்டு வருமானு. நாங்கள் தேர்ட் டைமுக்கு இந்த கொத்தமல்லி புதினா இலை கிடச்சது. இப்போ நான் வந்து புதினா இலை வாங்கிட்டு வந்தேன், கொத்தமல்லி இலை கிடச்சில்ல. இப்போ இந்த புதினா இலை எங்களுக்கு வீட்டில் இருந்தால் இப்போ எங்களுக்கு ஃப்ரெஷ்ஷாக ஜூஸ் ஒன்று செஞ்சு எல்லாம் குடிக்கலும். மண்ணப்பொடிகள் எவ்வளோ இதுகளுக்கு நல்லா இந்த மின்ட்டு லீவ் நீங்கள் இதை இப்படி செஞ்சு வச்சு பாருங்கள் இருக்குமான்ட்டு. நான் இப்படி வச்சுருக்கேன். போத்தலில் போட்டு பார்ப்போம் எத்தனை நாளைக்கு நிற்கும்ட்டு. அது அடுத்து இந்த மணி பிளான்ட் ஒன்று வச்சுருந்தேன். அது நல்லா தளிர் விட்டு நல்லா அழகாக வந்துச்சு. அதையும் உங்களோட வீடியோவில் காட்டுவோம்ட்டு அதையும் காட்டினேன். உங்களுக்கு இந்த கத்திரிக்காய்கள் பொரிச்சு போடாமைக்கு நார்மலாகவும் செய்யலும். நீங்கள் இதை பொரிச்சு போட்டு செஞ்சு வாங்க, டேஸ்ட்டாக பிடிக்கும். இந்த கத்திரிக்காய் வந்து இப்போ நீள் வாக்கிலே 4 பகுதியாக கட் பண்ணிக்கோங்க. அதோட கறிமிளகாயில் விதையெல்லாம் எடுத்துகிட்டு அதே 4 பகுதியாக கட் பண்ணிக்கணும். இப்போ உப்பு மஞ்சள் சேர்த்து கொஞ்சம் தண்ணி தெளித்து அதை வந்து கரைசல் மாதிரி கரைச்ச பிறகு நான் வந்து இந்த கத்திரிக்காய் வந்து இதில் போட்டு இப்படி எடுத்துக்கணும். இப்போ இதை எடுத்த பிறகு நாங்கள் வந்து இதை பொரிச்சு எடுத்துக்கணும். சின்ன மிளகாயை வந்து நீங்கள் அதையும் கீரல் போட்டுக்கோங்க. இப்போ ஒரு ஃபேனில் வந்து எண்ணெய் ஊற்றி எண்ணெய் நல்லா சூடாகி வர சொல்ல மீடியம் ஃப்ளேமுக்கு வச்சு இதை அப்படியே பொரிச்சு எடுத்துக்க. முதல்ல வெங்காயத்தை பொரிச்சு எடுத்துக்கணும். ஏன்னா வெங்காயமும் கொஞ்சம் பொரிச்சு பிரியாணிக்கு தூவினத்தான் பிரியாணி ஃப்ளேவரே நல்லா இருக்கும். பிரியாணிக்கு வந்து நல்ல மணத்தையும் டேஸ்ட்டையும் கொடுக்குது இந்த வெங்காயத்தை பொரிச்சு போட்டு செஞ்சு பாருங்கள். அப்படி நல்ல மணமாக இருக்கும் அந்த பிரியாணி. இப்போ வெங்காயம் வந்து ஒரு பக்கம் பொரிஞ்ச பிறகு அடுத்த பக்கம் திருப்பி போட்டு பொரிச்சு எடுத்துக்கணும். கருகிராமல் இருக்கணும். வெங்காயம் நல்லா லோ ஃப்ளேமில் வச்சு இல்லாட்டி மீடியம் ஃப்ளேமில் வச்சு கிட்ட வேணுன்னு நீங்கள் பொரிச்சு எடுத்துக்கோங்க. இந்தளவு பொரிஞ்சு வர சொல்ல இன்னும் கொஞ்சம் பொரியணும். இப்போ நல்லா பொரியப்படாது. இப்போ நான் காட்டுற மாதிரி நீங்கள் இதை பொரிச்சு எடுத்துக்கோங்க. வெளியில் இறக்கின பிறகும் அது கலர் ஆகிடும். இப்போ இந்த கலர் போதும். இப்போ நான் இதை வந்து இறக்கி எடுத்துக்க போகிறேன். என் வாய்ஸில் கொஞ்சம் மாற்றம் தெரியும். என்கிட்ட கொஞ்சம் கோல்டுனத்தால் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. வெங்காயத்தை பொரிச்சு எடுத்த பிறகு தான் நான் வந்து இந்த கத்தரி இந்த மிளகாய் இதெல்லாம் பொரிச்சு எடுத்துக்க போகிறேன். இப்போ இதுவும் அது போல் தான் 2 பக்கம் திருப்பி போட்டு இதை எப்படி பொரிச்சு எடுத்துக்கணும். நீங்கள் போட்ட டைமுக்கு பார்த்து போட்டுக்கோங்க. பிகினர்களுக்கு தான் சொல்கிறேன். என்கிட்ட எண்ணெய் தெரிச்ச பார்க்கும். இப்போ இதெல்லாம் பொரிச்சு வச்சுட்டு இப்போ நான் வந்து இப்போ பிரியாணி செய்கிறதுக்கு ஒரு சட்டியில் எண்ணெய் மட்டும்தான் சேர்த்துனேன். நெய் எதுவும் சேர்க்கல. எண்ணெய் வந்து குறைச்சி சேர்த்துக்கணும். ஏன்டா அந்த பீஃப்லேயும் அந்த கொழுப்பு இருக்கிறதால பீஃப்லன்னா அந்த முள்ளோட கொழுப்பு பகுதியில் இருக்கும் அதுன்றதால. இப்போ இதுக்கு வந்து 500 கிராம் போல் அரிசியில் தான் செய்ய போகிறேன். அப்போ நீங்கள் 500க்கும் ஒரு 250 கிராம் வெங்காயம் சேர்த்துக்கோங்க. இதோட பட்டை கிராம்பு ஏலக்காய்லாம் ஒவ்வொன்று சேர்த்துக்கோங்க. ஏன்டா குறைவான அளவில் தான் செய்கிறேன். வெங்காயமெல்லாம் நல்லா முருகி வர சொல்ல இதோட வந்து நாங்கள் இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து ஒரு 1½ டீஸ்பூன் மாதிரி சேர்த்துக்கோங்க. சேர்த்த பிறகு இதை நல்லா கலந்துட்டுக்கணும். இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்த பிறகு அடி பிடிச்சாது. ஏன்றால் நாங்கள் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட நான் அந்த உப்புத்தூள் சேர்த்து தான் அரைச்சி வச்சுக்கிறேன். அதனால் அது அடி பிடிச்சாது. இல்லைண்டா அந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டோன்னே நான் கொஞ்சம் அடி பிடிக்க பார்க்கும். அப்போ நீங்கள் உப்புத்தூள் கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. இப்போ இதோட வந்து ஒரு சின்ன கறிமிளகாய் 2 அதோட பழுத்த பெரிய தக்காளி பழம் மட்டும் சேர்த்துக்கிறேன். சின்னதாக கட் பண்ணி அதையும் சேர்த்த பிறகு இதோட கொஞ்சம் ரம்ப இலை கருவேப்பிலை அதெல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதோட கொத்தமல்லி புதினா இலை இருந்தால் சேர்த்துக்கலாம். நான் புதினா இலை மட்டும்தான் கிடச்சிருக்கு எனக்கு. அதைத்தான் சேர்த்து நல்லா அப்படி கலந்துட்டுக்கோங்க. இதோட கொஞ்சம் தனி மிளகாய்த்தூள் ஒரு 1/4 டீஸ்பூன் போல் போட்டு இதை நல்லா வதங்குறதுக்கு வேண்டி கொஞ்சம் மூடி வச்சுடுங்க. அப்போ அது நல்லா வதங்கி வரும் அந்த வெங்காயம்லாம் நல்லா. இப்போ நாங்கள் பீஃபை பார்த்தா நல்லா அது வெந்து வந்துச்சுது. இப்போ நான் வந்து பீஃபை அப்படி எடுத்து ஆற வச்சுட்டேன். ஆறுனாலும் சரி ஆறாட்டும் சரி. இப்போ இந்த வெங்காயம் தக்காளி இதெல்லாம் நல்லா வதங்கி வந்துட்டுது.
இப்போ இதுக்கு மசாலா பவுடர் வந்து மிளகாய்த்தூள், மல்லி, கொஞ்சம் போல் மஞ்சள், அதோட சீரகத்தூள், கரம் மசாலா சேர்த்துக்கோங்க. அப்போ இதுக்கு வந்து நீங்கள் பிரியாணி பவுடர் எதுவும் சேர்க்க தேவையில்ல. இதுவே போதும். உங்களோட வீட்டில் உள்ள மசாலா பவுடரே போதும் இந்த பிரியாணி செய்கிறதுக்கு. இப்போ இதெல்லாம் சேர்த்து நல்லா கலந்துட்ட போகிறோம். நாங்கள் அந்த பீஃப் வேக வச்சு இந்த தண்ணியோட பீஃபை சேர்த்துக்க வேண்டியதான். நீங்கள் இது வந்து பாஸ்மதி அரிசியில் செய்கிறேன்னா பாஸ்மதி அரிசியை ஒரு 1/2 அன் ஹவர் மாதிரி நீங்கள் ஊற வச்சுடுங்க. நான் வந்து சீரக சம்பாவில் தான் செய்ய போகிறேன். இதுக்கு வந்து முக்கியமான ஒன்று சேர்த்திருக்கிறேன், கடலை சேர்த்திருக்கிறேன். இது வேக வச்ச கடலை உங்களுக்கு சேர்த்துக்கலாம் ஆப்ஷனல், இல்லைன்னா உங்களுக்கு கிழங்கு சேர்த்துக்கலாம். இதோட சின்ன ஒரு மேகி கியூப் சேர்த்துக்கோங்க. இப்போ உங்களோட அரிசி தண்ணி குடிக்கிற அளவை பார்த்து நீங்கள் தண்ணி சேர்த்துக்கணும். ஒவ்வொரு அரிசியும் ஒவ்வொரு அளவு தண்ணி குடிக்கும். இப்போ நீங்கள் வந்து ஒரு சீரக சம்பான்னு அப்படியெல்லாம் செய்யுதுன்ட்டா 1க்கு 1.5 கப் மாதிரி அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க. நீங்கள் தண்ணியை பார்த்து சேர்த்துக்கணும், இல்லாட்டி உங்களோட பிரியாணி நல்லா குழஞ்சி போய்த்திடும். இப்போ இந்த டைமுக்கு நீங்கள் உப்பையும் பார்த்துக்கணும். ஏன்னா நாங்கள் இறைச்சிக்கு உப்பு சேர்த்துக்கிறோம். அடுத்தது அந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட் எல்லாத்துலையும் உப்பு இருக்குது. நீங்கள் உப்பையும் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இப்போ இதெல்லாம் வந்து வந்து நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சு கொதிச்சப்பறம் இந்த அளவு வரச்சில நீங்கள் இதுக்கு டம் போட வேண்டியதான். ஒரு தோசைக்கல் எதுவும் தேவையில்லை. நான் நார்மலாகவே நல்லா ஃப்ளேமை நல்லா குறைச்சி இதுக்கு மேலே கொத்தமல்லி, புதினா இலை இந்த எடுத்துக்கலாம். இதெல்லாம் தூவின போகிறோம். இதுக்கு மேலே நாங்கள் பொரித்து வச்சிருந்த ஆனியன் அதையும் சேர்த்துக்கணும். உங்களுக்கு நெட்ஸுகள் இருந்தால் சேர்த்துக்கலாம், இல்லாட்டி கலர் சேர்த்துக்கலாம். ஃபுட் கலரின் எதுவும் நான் சேர்க்கல. அதனால் இதுக்கு வந்து பொரித்து வச்ச இந்த வெங்காயம், அதோட இந்த பெரிய கறி மிளகாய் ஒன்று ஃபுல்லாக அப்படியே சேர்த்துட்டு, அதோட இந்த கத்தரிக்காய், சின்ன மிளகாய் இதெல்லாம் சேர்த்துட்டு இதுக்கு மேலால் இதெல்லாம் சேர்த்தப்பறம் உங்களுக்கு மேலுக்கு நெய்யும் போட்டுக்கலாம். நெய் எதுவுமே சேர்க்கல. அப்படியே மூடி போட்டு ஒரு 5 மினிட் மாதிரி அப்படியே நல்லாவே நெருப்பை குறைச்சி நல்லாவே டம் போட்ட வச்சுட்டு, டம் போட்ட பிறகு நான் திறந்து காட்டேன் அப்படின்ட்டு நல்லா வீடே மணமணக்கு நல்லா உதிரியான பிரியாணி ரெடி. அதுவும் சீரக சம்பா கீரி சம்பா அரிசியில் பிரியாணி ரெடி. பாருங்கள் எப்படின்ட்டு. இப்போ இதுக்கு வந்து அன்றைக்கி சைட் டிஷ் எதுவுமே இல்லை. இந்த கத்தரிக்காய் சம்பல் தான் செஞ்சுருந்தேன். அதோட ஃபுல் வீடியோ இன்னொரு நாளைக்கு நான் அதையும் அப்லோட் பண்ணுறேன். இதோட சேர்க்கல. இப்போ உங்களுக்கு இதுலேருந்து நான் டம் உடச்சி காட்டுறேன் எப்படின்ட்டு. இந்த பீஃப் பிரியாணியில் அந்த பீஃபெல்லாம் நல்லா வெந்து நல்லா சாஃப்டாகவும் வெந்துச்சுது. அப்போ அதில் உள்ள அந்த அரிசியில் இப்போ ரைஸ் சோறு எல்லாம் நல்லாவே உதிரியாக இருந்துச்சு, குழையாமைக்கு. அடி பிடிச்சாம ஒரு சொட்டு கூட அடி பிடிச்சிருக்கல. இப்போ மேலுக்கு போட்டதெல்லாம் இப்படி ஓரம் எடுத்து வச்சுட்டு இப்போ இந்த ரைஸை நான் உடச்சி காட்டுறேன் எப்படின்ட்டு. உங்களுக்கு வீடியோவில் பார்க்க சிலை வழங்கும் எப்படின்ட்டு. இப்போ நீங்களும் இதே போல் உங்களோட வீட்டில் குர்பான் அரிசி முடியும் போது நீங்களும் இந்த பிரியாணியை ட்ரை பண்ணி பாருங்கள். இன்ஷா அல்லாஹ் நல்லாவே வரும். இதே போல் இதே டேஸ்ட்டில் உங்களுக்கு வரும். பயப்படாமல் நீங்களும் இந்த பிரியாணி செஞ்சிடணும். இப்போ நான் வந்து பிளேட்டிங் பண்ணி காட்டுறேன் எப்படின்ட்டு. இந்த கத்திரிக்காய், இந்த பொரிச்ச இந்த கறி மிளகாயோடு சேர்த்து இந்த பிரியாணி சாப்பிடுறதுல டேஸ்ட் அப்படியே நல்லா இருக்கும். இந்த பீஃபோடையும் ஒரு துண்டு வச்சு சாப்பிட்டு பாருங்கள், அப்படி டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் இன்ஷா அல்லாஹ் ட்ரை பண்ணி பாருங்கள். முக்கியமாக இந்த பீஃப் சாப்பிடாதவங்க ட்ரை பண்ணுவாங்க. இப்போ எங்கள் வீட்டில் ஒருத்தர் சாப்பிடலாம வந்து அந்த சோறு மட்டும்தான் கையில் எடுத்து பார்த்தா நல்ல இல்லை. இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி உங்களோட ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் ஷேர் பண்ணிக்கோங்க. புதுசாக பார்க்குற மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் இதில் வர வீடியோவெல்லாம் நோட்டிஃபிகேஷன் வந்து சேரும். இன்னும் ஒரு இன்ட்ரெஸ்டான வீடியோ சந்திக்கும் வரை தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.